ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றைக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பர் வின்னிங் சொல்லலாம். ஏன்னா 6 PM நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே 370 ஃபஸ்ட்டு நம்பராகவே கிடச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த 6 PM ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ராவோட ரிசல்ட்டு 370. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்பரே 370. அது போக ஒரு சில டபுள்களும் சேர்த்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு 6 PM நல்ல வின்னிங். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 ஏபிசி போர்டில் ஃபுல் போர்டு. மற்றபடி நம்மளுடைய இந்த 1 PM அல்லது 8 PM நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ 1 PM நம்ம வந்து இங்கே 1 2 3 4 கீழே இறக்கி மேலே 5 ஏற்றிருந்தோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1க்கு முன்னாடி 0 இங்கே 6ன்னு சொல்லிட்டு இந்த 6ஐயும் 0வையும் சேர்த்து எடுத்து இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டை 6-0 அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ வெளியிலேருந்து எடுத்துட்டாங்க. நம்ம உள்ளே ட்ரை பண்ணோம், அவங்க என்னென்னா வெளியிலேருந்து எடுத்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி 8 PM பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த போர்டு, அதாவது ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் பிசி ஃபார்மெட்டில் தான் நம்மளுக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம். அதே பிசி ஃபார்மெட்டு அதே மாதிரி ஒற்றைப்படை தான் அடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாமே கரெக்டு. ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச டச்சு நம்மளுக்கு இங்கே கிடைக்காதனால நம்மளுக்கு 8 PM ஒரு நல்ல வின்னிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ட்ராவோட ரிசல்ட் வந்து 177. ஸோ ஒற்றைப்படையிலேருந்து தான் எடுத்திருக்காங்க, அதே நம்மளுடைய பிசி ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு டச் இல்லாதனால நம்மளுக்கு இங்கே வின்னிங் இல்லாமல் போச்சு. ஸோ இது நம்ம 8 PMக்கு. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 3க்கு 1 மட்டும்தான் வின்னிங். அந்த 1 நம்மளுக்கு ரோல் இல்லாமல், அதாவது பாக்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருந்துச்சி. ஸோ இதுதான் நம்ம நேற்றுக்கு கொடுத்துருந்த கெஸ்ஸிங். இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLE 3F சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 29/5/2026 1 PM 6 PM அதோட 8 PMக்கும் கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டியர் லாட்ரிக்கு 3 ஷோக்குமே ஒரே ஒரு ஆல்போன் நம்பர், அதோட ஒரே ஒரு ஏபிசி நம்பரும் மட்டும் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 PMக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 1 PM ஆல் போர்டு. 1 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் 3 அல்லது 9 கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்ம வந்து 3 அல்லது 4 கொண்டு வந்துருந்தோம். இந்த ட்ரா வந்து எக்ஸ் வந்து 4, அதாவது ஈக்குவல் டு 0ங்கிறதுனால வேல்யூ இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம தூக்கி விட்ருக்கோம். ஆனால் நம்மளுடைய இந்த 1 PM கெஸ்ஸிங்கை தவிர மற்ற 2 ஷோலையுமே 4 தான் நிற்கிது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 4 வச்சு டபுள் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ 3 அல்லது 9 நம்மளுடைய ஃபார்மெட்டு XYயில் கிடச்சிருக்க நம்பர். இப்போ இதை வச்சு இந்த ட்ராவுக்கான 3 டிஜிட்டை நம்ம எடுத்தோம்னா இந்த ட்ராவுக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 6-0ங்கிற ஃபார்மெட்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ 6-0 உடைய ஃபார்மெட்டில் நம்மளுக்கான ஏபிசி போர்ட் நம்பர்ஸ் 6-0. ஓகே, 6-0 ஃபார்மெட்டு படி நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 டபுளுக்கான சான்ஸில் இருக்குது. இந்த ட்ரா நம்ம 4 தான் நம்ம எடுக்கணும், 3 அல்லது 4. ஆனால் நம்மளுக்கு நம்மளுடைய இந்த XYயில் வந்து நம்மளுக்கு 4 வெளியாகிருச்சு. அதனால் நான் 3 அல்லது 9ன்னு கொண்டு வந்திருக்கேன். 4உடைய பவர் 9. இப்போ செட்டுகளை ஃபுல்லாத்தையும் 1 by 1 சொல்கிறேன். ஏன் நான் இதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன்னா, டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு மற்ற 2 ஷோ, அதாவது 6 மணி ஷோவும் சரி 8 மணி ஷோவும் சரி 4 தான் நிற்கிது. எப்படி நான் நேற்றுக்கு வந்து 1 PMக்கும் நம்ம வந்து 6 PMக்கு 7 கையில் எடுத்து கடைசியில் வந்து 8 PMல கொண்டு வந்து டபுள் அடித்தாங்களோ அதே நிலைமை தான் இன்றைக்கும் கிடைக்கிது. அதனால தான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இப்போ செட்டுகளை ஃபுல்லாத்தையும் 1 by 1 பார்ப்போம். 3 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, ஸோ மறுபடியும் இதில் ஃபஸ்ட்டு செட்டே வந்து 730 இருக்குது. ஆனால் 730 எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு வந்து 6-0. ஸோ 2லேயுமே பெருசாக இருக்குது. அதனால வந்து 370 வருமாங்கிறது சந்தேகம் தான். 3 ஸோ 9 வச்சு பார்க்கும்போது 895 இந்த ட்ராவில் 370க்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அடித்த நம்பரையும் அடிப்பாங்க. ஸோ நேற்றுக்கு 6 PMல தான் 370 அடிச்சிருக்காங்க. அதே 370 இங்கே கொண்டு வந்து அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தான் ஃபஸ்ட் நம்பராக எழுதணும். இருந்தாலும் நேற்றுக்கு 370ங்கிறதுனால இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு 703 கூட இருக்கலாம், எடுத்துக்கிடுவோம். ஏன்னா டியரில் வந்து நம்ம இதுதாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரே ஃபார்மெட்டே திருப்பி அடிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டே நம்மளுக்கு 370 தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டில் கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா நேற்றுக்கு வந்து 6-0 இருக்கிறதுனால அதோடய ப்ளஸ் மைனஸ் தான் வருது. 389
895 813. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த ட்ராவலில் கிடச்சிருக்கு 5 சிங்கிள் போர்ட் நம்பர்ஸ். இப்போ இந்த ட்ராவலில் டபுளுக்கான செட்டுகளையும் பார்த்துருவோம். டபுளை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 2 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 விலை நிற்கிறதுனால நம்மளுக்கு 4 பவர் நம்பர் வச்சு அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 7 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். 2 9 9 22. ஸோ என்ன ஃபார்மட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, பிசி ஃபார்மட் தான் இல்லை. அப்போ 922. நேற்றுக்கு வந்து லாஸ்ட் ட்ரா வந்து 177. அப்போ 922. 922 944. ஸோ 370 நம்மளுக்கு ஏறி சிங்கிள் அடிப்பாங்க, 0வை டபுள் அடிப்பாங்க. இதே ஃபார்மேட் படி பார்த்தோம்னா அப்போனா 733 033. 370 பிரித்து கூட நம்மளுக்கு டபுள் அடிக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு செட்டே நம்மளுக்கு 370 இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்கள் லைக் ரொம்ப முக்கியம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 6 PM கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 6 PM ஆல் போர்ட். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4. ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன்ல, 4 வந்து மற்ற 2 ட்ராவலையும் இருக்குது, 1 PM மட்டும்தான் இல்லை. ஆனால் லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்ம 1 PM 4 கொண்டு வந்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்மளை காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் வந்து அதுலேருந்து வெளியாகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு உள்ளக்க வந்து நிற்கும். ஸோ அதுதான் இப்போது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓரளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கோம், பார்ப்போம். ஸோ 6 PM 6 அல்லது 4 இருக்குது. ஸோ நேற்றுக்கு ரிசல்ட் வந்து 370. ஸோ 370 ஃபார்மெட் படி பார்த்தோம்னா 370 ஓகே. டபுளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 4 கேம் டபுளாக இருந்தால் 2 அல்லது 4 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 6 அல்லது 4 வச்சு நம்மளுக்கு 3 டிஜிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். 3 டிஜிட்டில் 6 அல்லது 4 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 349 349 எடுக்கலாம். ஸோ நேற்றுக்கு விட்ட நம்பர் 601. One 167. 945. 145. 014. 245.
ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 6 PM நம்பர்ஸு 2 நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்துருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, 5 வச்சு ஒரு சில செட்டுகள் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ கேம் டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ட்ராவுக்கு முன்னாடி தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா நேற்றுக்கு 370, அதுக்கு முந்தின நாள் வந்து 758, அப்புறம் 465, அதுக்கு முன்னாடி 911 அடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் கேம் டபுள் வருமானு தெரியல. ஆனால் டபுளாக இருந்துச்சுன்னா 2க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 வச்சு வர்றதா இருந்துச்சுன்னா 6ல் இறங்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. 6-2க்கும் சான்ஸ் இருக்குது, 6-4க்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது நம்மளுடைய இந்த 2 ஆல்போர்ட் நம்பர்லேயுமே டச் ஆகுது. ஸோ 2-2 தான் இன்னும் நம்மளுக்கு வரலை. ஸோ 4-4லாம் நிறையா வந்துருச்சு. அதனால் ஒருவேளை கேமாக இருந்தால் டபுளாக இருந்தால் ஒரே ஒரு செட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஏசி ஃபார்மெட் இருக்குது, அதோட பிசி ஃபார்மெட் இருக்குது. ஏபி ஃபார்மெட்டு தான் இல்லை. ஏபி ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் 2-2-4, 2-2-6 கேம் டபுளாக இருந்தால் நம்மளுக்கு இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் இந்த 6 PMக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் லைவாக கொடுக்குற மாதிரி தான் நம்ம நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. தனிப்பட்டு எழுதி வச்சு எதுவுமே கிடையாது. ஸோ XZY உடைய ஃபார்மெட்டை வச்சு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்களோட லைக் வந்து நம்மளுடைய சப்போர்ட் நண்பா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபார்மெட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 8 PMக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 8 PM ஆல்போர்ட். 8 PM ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9-4 அல்லது 4 இருக்குது. இப்போ 9-4 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுடைய 3 டிஜிட் என்னென்னு பார்ப்போம். 3 டிஜிட். நேற்றுக்கு வந்து 177, முந்தா நாள் வந்து 880. ஸோ 177ஐயும் மிஸ் பண்ணோம், 880ஐயும் மிஸ் பண்ணோம். ஸோ இந்த ட்ராவில் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ட்ரா எப்படியாவது நம்ம ஏபிசி போர்டை எடுக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக நம்ம ஃபார்மெட்டில் தான் எடுக்கிறோம். ஸோ 177 நேற்றுக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ 177 ஃபார்மெட்டு 177. ஓகே, 177 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் 9 டபுளில் இருக்குது நண்பா. 9 அல்லது 6. ஸோ ஏற்கனவே வந்து 8-8-0 ரிசல்ட்டில் 8-8-0 அடித்தாங்க. அப்புறம் நேற்றுக்கு வந்து 1-7-7 அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 6-9 டபுளில் காட்டுது. 66-9. ஸோ இதுபடி நம்மளுக்கு வருமாண்டு பார்ப்போம். ஸோ ஃபார்மெட் இப்படி 1 by 1 நம்ம எப்போதும் போல் இறக்கிடலாம். 4 பொறுத்த வரைக்கும் 378, அப்படி இல்லட்டுன்னா 738. ஸோ 9-4 நம்மளுடைய ஆல்போர்ட். ஸோ இது நம்மளுக்கு தேவைப்படாது. அதே மாற்றி எடுத்தோம்னா 9-4 எடுக்கலாம். 9-4 எடுத்தோம்னா 947. 741. Nine 1-2. 945. 834. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு சிங்கிளை பொறுத்த வரைக்கும் 8 PMக்கு இவ்வளோ தான் நம்பர் கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுளாக இருந்தால் 666 அல்லது 999க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல் போலில் நம்மளுக்கு வந்து 9 ஏற்கனவே நிற்கிறதுனால 6 எடுக்கிறதா இருந்தால் 9 6 தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு 88 77 வந்திருக்கு. அப்போது 66 இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ 66 இருந்தால்
ஏபியில் அடிச்சிட்டாங்க, ஏசிலையும் அடிச்சிட்டாங்க. அப்போது சாரி ஏபி பிசி அடிச்சிட்டாங்க, ஏசியில் தான் அடிக்கணும். அப்போ ஏசி மெத்தடில் தான் வரணும். அப்போ 9 6 டபுள் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 6 9 6 அப்படி இல்லாட்டினா 9 6 9. ஸோ 4 வச்சு இறக்குறதா இருந்துச்சுன்னா 4 வச்சு டபுளுக்கான சான்சஸ் இல்லை, சிங்கிளில் தான் நிற்கிது. ஒருவேளை 4 இறங்குறதா இருந்துச்சுன்னா 8 7 கூட்டினா 5 கழிச்சா 1 1 இருக்குது 5 9 6 கூட்டினா 5 கழிச்சா 3 5 5க்கான சான்சஸாக இருக்கப்போ ஒத்தப்படை வச்சு அடிச்சிருக்காங்க. ரெட்டப்படை ஃபுல்லாக. அப்போ இந்த தடவை நம்மளுக்கு கலந்து அடிக்கணும். 9 வச்சு அடிக்க வாய்ப்பு இல்லை. அப்போ 4 வச்சு தான் அடிக்கணும். 5 அடிக்கிறதா இருந்தால் 4 வச்சு தான் அடிக்கணும். ஸோ இன்னொரு டபுளுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 5 4 5 4 5. ஸோ ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு 2 டபுள் அடிச்சிட்டாங்க, 880 177 சொல்லிட்டு. மறுபடியும் டபுளுக்கான சான்ஸ் இருந்தால் இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நண்பா. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் மேலும் ட்ரை பண்ணுவோம். இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 29/5/2026க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.